வணக்கம். இன்று சனிக்கிழமை, ஜான்வரி 31, 2026. நாளைக்கு மத்திய பட்ஜெட். சந்தை ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி ஒரு இடத்துல நிக்குது. வெள்ளிக்கிழமை நடந்த போட்டியில காளைகளும் கரடிகளும் கிட்டத்தட்ட சம பலத்துல இருந்தாலும் காளைங்க ஒரு இன்ச் மட்டும் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, நாளைய பட்ஜெட் செய்தி இந்த போட்டியில யாருக்கு பலத்தை கொடுக்க போகுது? அந்த போட்டி களத்தோட முக்கியமான கோடுகள் என்ன? ஆட்டம் எப்படி மாறலாம்னு நீங்க அனுப்பின இந்த பகுப்பாய்வுல பார்க்கலாம். கரெக்ட். நீங்க சொன்னதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இது ஒரு கணிப்பு இல்ல. ஆமா, இது ஒரு வியூகம். இது ஒரு வரைபடம். பட்ஜெட் நாள்ல ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வேண்டியது ஜோசியம் இல்ல, ஒரு மேப் தான். சந்தை எந்த பக்கம் போனாலும் அடுத்து என்ன வரும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, அந்த மேப்பை உருவாக்க நம்ம வெள்ளிக்கிழமை சந்தை எங்க நின்னுச்சுங்கிறத ஒரு தொடக்க புள்ளியா எடுத்துக்கணும். ஏன்னா சந்தைக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. ஓகே, நேற்றைய சண்டை எங்க நின்னதோ அங்கிருந்து தான் இன்னைக்கு ஆரம்பிக்கும். அருமையான ஒப்பீடு. அப்போ அந்த வரைபடத்தோட முதல் சாப்டர் வெள்ளிக்கிழமை சந்தை தான். சரி, அந்த கள நிலவரத்தை புரிஞ்சுக்கலாம். காளைகளுக்கும் கரடிகளுக்கும் நடுவுல இருந்த அந்த முக்கியமான கோடுகள் எங்க இருந்துச்சு? கண்டிப்பா. இந்த நம்பர்ஸை வெறும் நம்பர்ஸை பார்க்காம ஒரு போர்க்களத்தோட எல்லைகளா பாருங்க. முதல்ல கரடிகளோட கோட்டை, அதாவது விலைய மேல போக விடாம தடுத்த இடங்கள். முந்தைய நாள் உச்சம், அதாவது PDH 25,370 இருந்துச்சு. இது போன சண்டையோட ஹை பாயிண்ட். ஓகே. அதுக்கு கீழே மதிப்பு பகுதியோட உச்சம், அதாவது VAH 25,344. ஒரு நிமிஷம், இந்த மதிப்பு பகுதி இல்ல வேல்யூ ஏரியானா என்ன? நிறைய பேர் இத கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு சரியா தெரியாது. கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. இப்ப நாம ஒரு கடை வீதிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க 100 கடை இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அதிகமா கூட்டம் கூடி வியாபாரம் நடக்கும், இல்லையா? ஆமா, சென்டர்ல. அதே மாதிரி ஒரு நாள் ட்ரேடிங்ல நடந்த மொத்த வியாபாரத்துல 70% எந்த விலைக்குள்ள நடந்ததோ அதுதான் இந்த மதிப்பு பகுதி. ஓ, அப்படியா? அந்த பகுதியோட மேல் எல்லை தான் VAH, கீழ் எல்லை தான் VAL. சந்தை அந்த விலைகளை ஒரு நியாயமான விலையா ஏத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ புரியுது. அது சந்தையோட கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. கரெக்ட். அப்போ VAH 25,344ங்கிறது காளைகளுக்கான முதல் பெரிய சுவர். சரி, களத்தோட மையம் எங்க இருந்துச்சு? களத்தோட மையம், அதாவது கட்டுப்பாட்டு புள்ளி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், POC 25,321 இருந்துச்சு. இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்த சண்டையில மிக முக்கியமான இடம். POCன்னு சொல்றீங்க. ஒரு சாதாரணமா கேக்குறவங்களுக்கு அது ஏன் ஒரு நாளோட மிக முக்கியமான எண்ணா இருக்கு? இது இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஹால்ல 100 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எந்த ஒரு இடத்துல அதிக நேரம் கூடி பேசுறாங்களோ அந்த இடம் தான் அந்த ஹாலோட ஈர்ப்பு மையம், இல்லையா? ஆமா. அதுபோல ஒரு ட்ரேடிங் நாள்ல எந்த ஒரு விலையில அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆச்சோ அதுதான் POC. அந்த விலை ஒரு காந்தம் மாதிரி. காந்தமா? ஆமா. விலை எவ்வளவு தூரம் மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, திரும்ப திரும்ப அந்த மையத்தை நோக்கி வர முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் 25,321 அவ்வளோ முக்கியம். பிரமாதம். காந்தங்கிற வார்த்தை இதை ரொம்ப அழகா விளக்குது. அப்போ கரடிகளோட கோட்டைய பார்த்துட்டோம், மையத்திலும் பார்த்துட்டோம். காளைகளோட பாதுகாப்பாரன்னு எங்க இருந்தது? காளைகளோட முதல் பாதுகாப்பாரன் VWAP, அதாவது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ், 25,298 இருந்தது. அதுக்கு கீழே மதிப்பு பகுதியோட அடி, வேல்யூ ஏரியா லோ, அதாவது VAL 25,272. சரி. கடைசியா வெள்ளிக்கிழமையோட கடைசி பாதுகாப்பாரன் முந்தைய நாள் தாழ்வு, PDL 25,213 இருந்துச்சு. இதுக்கு கீழே போச்சுன்னா காளைங்க கண்ட்ரோலை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ 25,344ல கரடிகளோட முதல் கோட்டை, 25,272ல காளைகளோட முதல் கோட்டை, நடுல 25,321ங்கிற காந்தம். இந்த அமைப்பு நமக்கு என்ன கதைய சொல்லுது? வெள்ளிக்கிழமை யாருடைய கை ஓங்கியிருந்தது? இங்குதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை போட்டி டிரால முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் உன்னிப்பா பார்த்தா சில அறிகுறிகள் தெரியும். சொல்லுங்க. ஒரு பக்கம் காளைகளுக்கு சாதகமான விஷயங்கள். சந்தை தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, அதாவது VALக்கு கீழே போகவே இல்லை. அது மட்டும் இல்லாம சந்தை தொடர்ந்து உயர்ந்த தாழ்வுகளை, அதாவது ஹையர் லோஸை உருவாக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இது ஒரு பாசிட்டிவ் சைன். ஆமா, இது காளைங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வர்றதை காட்டுது. குறிப்பா 25,272க்கும் 25,298க்கும் நடுவுல இருந்த கோட்டைய காளைங்க ரொம்ப வலுவா பாதுகாத்தாங்க.
அப்போ காளைகளுக்கு சாதகமா தானே இருந்திருக்கு. இதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? எச்சரிக்கை இதுதான். காளைங்களால அவங்களோட முழு பலத்தையும் காட்ட முடியல. அவங்க முந்தைய நாள் உச்சமான 25,370 தாண்டி போக முயற்சி பண்ணாங்க. ஆனா அங்க அவங்களால நிக்க முடியல. ஓ, ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஆமா, பெரிய இன்வெஸ்டர்ஸ் அந்த விலையில வாங்க தயாரா இல்ல. அதனால நாள் முடிவுல விலை மறுபடியும் மதிப்பு பகுதிக்குள்ளேயே அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வந்துடுச்சு. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி. அப்போ சுருக்கமா சொன்னா, காளைகள் கோட்டையை நோக்கி முன்னேறினாங்க. ஆனா கோட்டைக்குள்ள நுழைய முடியாம திரும்பி வந்துட்டாங்க, அப்படித்தானே? மிக சரியா சொன்னீங்க. அந்த கயிறு இழுக்கும் போட்டியில காளைங்க ஒருடி முன்னாடி இழுத்து வச்சிருந்தாலும் அவங்க கால் தரையில உறுதியா இல்ல. ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தா கூட கரடிங்க அவங்கள இழுத்துடலாம். அப்போ இது ஒரு சமநிலை. ஆமா, ஒரு சமநிலை. ஆனா காளைங்களுக்கு ஒரு சின்ன சாதகத்தோட இருக்கிற சமநிலை. ஒரு தெளிவான ஏற்றப்போக்குல சந்தை இல்ல. சரி, இந்த இழுபறி நிலையில இருக்கிற சந்தைக்குள்ள பட்ஜெட்டுங்கிற ஒரு பெரிய தகவல் அதிர்ச்சி வரப்போகுது. இது அந்த போட்டியில ஒரு புயல் வர்ற மாதிரி. இந்த சூழல்ல நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிற 3 முக்கிய சாத்தியக்கூறுகள் என்ன? ஆனா பட்ஜெட் நாள்ல முதல் வர்ற நகர்வு பெரும்பாலும் ஒரு போலியான நகர்வா தான் இருக்கும். இத நீர்மை வேட்டை, அதாவது லிக்விடிட்டி ஹண்ட்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி ஹண்ட். சுருக்கமா சொன்னா பெரிய மீன் சின்ன மீனை ஏமாத்தி வேட்டையாடுற மாதிரி. சந்தை திடீர்னு வேகமா ஏறுற மாதிரி காட்டி நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸை வாங்க வைக்கும். அவங்க வாங்குனதும் டக்குன்னு திரும்பி உங்கள நஷ்டத்துல விற்க வைக்கும். ஓகே ஓகே, ஒரு பொறி மாதிரி. அதேதான். இத மனசுல வச்சுக்கிட்டு நாம 3 சாத்தியக்கூறுகளை பார்க்கலாம். சரி, முதல் சாத்தியக்கூறு என்ன? அது நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? சாத்தியக்கூறு நம்பர் 1, சந்தை ஒரு வரம்புக்குள் மாட்டிக்கிட்டு ஒரு போலியான உடைப்பை, அதாவது ஃபேக் பிரேக்கை உருவாக்கி கடைசியில அந்த காந்த புள்ளியான பிஓசிக்கு திரும்புவது. இது நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு, சுமார் 45%. ஏன் இதுக்கு இவ்ளோ அதிக வாய்ப்பு? சந்தை ஒரு திசையை தேர்ந்தெடுக்காதா? வரலாற்றை பார்த்தா பட்ஜெட் மாதிரி பெரிய நாள்ல சந்தை ஒரு திசையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி முதலீட்டாளர்களை குழப்பம். வெள்ளிக்கிழமை ஒரு இழுபறி நிலையில முடிஞ்சதால அந்த சமநிலையை உடைக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் இருக்கிற ட்ரேடர்ஸை வெளியேத்த பார்க்கும். ஓஹோ. அதனால தான் விலை திடீர்னு 25,370க்கு போயிட்டு அப்புறம் அப்படியே திரும்பி 25,213க்கு வரலாம். ஆனா நாள் முடிவில் அது திரும்ப திரும்ப வெள்ளிக்கிழமையின் காந்த புள்ளியான 25,321 நோக்கியே ஈர்க்கப்படும். அதனால தான் இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஆட்டத்துக்கு 45% வாய்ப்பு. ஓகே, அப்படியென்றால் மிகவும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரு போலியான நகர்வு. ஆனா ஒருவேளை பட்ஜெட் மிகவும் வலுவாக சந்தை எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமாக இருந்தால் என்ன ஆகும்? அப்போ காளைகள் கட்டுப்பாட்டை முழுமையா எடுத்துக்கிற சாத்தியக்கூறு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் நம்மளோட 2வது சாத்தியக்கூறு. காளைகளின் முழுமையான ஏற்பு, புல்லிஷ் அக்செப்டன்ஸ். இது நடக்கிறதுக்கு சுமார் 30% வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு சில கடுமையான நிபந்தனைகள் இருக்கு. 1, விலை 25,344ங்கிற கரடிகளோட முதல் கோட்டைக்கு மேல போய் அங்கே நிக்கணும். கொஞ்ச நேரம் அங்கேயே ட்ரேட் ஆகணும். சரி. 2வது, நாளைய வர்த்தகத்தோட புதிய காந்த புள்ளி, அதாவது வளரும் பிஓசி, வெள்ளிக்கிழமையின் பிஓசிக்கு மேல, அதாவது 25,321க்கு மேல உருவாகணும். இது நடந்தா காலங்க புதிய உயர்ந்த விலையை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தியானால் அதோட விளைவு எப்படி இருக்கும்? அங்கே ஷார்ட் கவரிங் பத்தி குறிப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதுனா என்ன? ஷார்ட் கவரிங்கிறது ஒரு தொடர் விளைவு மாதிரி. சந்தை இறங்கும்னு நினைச்சு சிலர் பங்குகளை வித்து வச்சிருப்பாங்க. ஷார்ட் செல்லிங். சரி. ஆமா. ஆனா பட்ஜெட் சாதகமா வந்து சந்தை மேலே போக ஆரம்பிச்சா அவங்க நஷ்டத்தை குறைக்க அவங்க வித்த பங்குகளை திரும்ப வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல வாங்க ஆரம்பிக்கும்போது அதுவே சந்தையை இன்னும் வேகமா மேல் நோக்கி தள்ளும். ஒரு பட்டாசு கொளுத்தி போட்டா அது சரவெடியா வெடிக்கிற மாதிரி. அதேதான். இது நடந்தா சந்தை 25,370 தாண்டி புதிய உச்சங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சரி, காளைகள் கட்டுப்பாட்டை எடுத்தால் என்ன நடக்கும்னு பார்த்தோம். இப்போ மறுபக்கம், ஒருவேளை பட்ஜெட் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தா கரடிகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கும்? அது நம்மளோட 3வது சாத்தியக்கூறு, கரடிகளின் நிராகரிப்பு, பேரிஷ் ரிஜெக்ஷன். இது நடக்கிறதுக்கு சுமார் 25% வாய்ப்பு இருக்கு. ஓகே. பட்ஜெட் ரொம்ப மோசமா இருந்தா இது நடக்கலாம். இதுக்கும் நிபந்தனைகள் இருக்கு. சந்தை மேல போக முடியாம காளைகளின் முதல் கோட்டையான 25,272க்கு கீழே போய் நிலைச்சு நிக்கணும்.
இத மதிப்பு பகுதி தோல்வி, அதாவது வேல்யூ ஃபெயிலியர்னு சொல்லுவோம். வேல்யூ ஃபெயிலியர். அதாவது சந்தை வெள்ளிக்கிழமையின் விலைகள் ரொம்ப அதிகம்னு முடிவு பண்ணிட்டு புதிய மலிவான விலையை தேடி கீழே போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்படி நடந்தால் சந்தை எங்க போய் நிற்கும்? காளைகளோட முதல் கோட்டை உடைஞ்சா விற்பனையாளர்கள் கட்டுப்பாட்டை முழுசா எடுத்துக்குவாங்க. முதல் டார்கெட் வெள்ளிக்கிழமையின் கடைசி பாதுகாப்பரனான 25,213. அதையும் உடைச்சிட்டா? அதையும் உடைச்சிட்டா அப்புறம் ஒருவித பீதி விற்பனை, பேனிக் மூவ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் பயத்துல விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ சந்தை ரொம்ப வேகமா சரியும். அந்த சரிவுக்கு ஒரு எல்லையே இல்லாம போகலாம். ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ நம்ம கிட்ட 3 சாத்தியக்கூறுகள் இருக்கு. 1 குழப்பமான ஆட்டம், 2 காளைகளின் தெளிவான வெற்றி, 3 கரடிகளின் தெளிவான வெற்றி. ஆனா நிகழ்நேரத்துல இந்த 3ல எது நடந்துட்டு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மெழுகுவர்த்தி வடிவங்களை விட ஒரு விஷயம் முக்கியம்னு உங்க குறிப்பு சொல்லுது. அது என்ன? ஆமா, அதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட தெருவுகோள். அதுதான் நம்ம முன்னாடியே பேசின வளரும் பிஓசி, டெவலப்பிங் பிஓசி. பட்ஜெட் நாள்ல செய்தி எப்படி வருதுங்கிறத விட அந்த செய்திக்கு சந்தை எப்படி எதிர்வினை ஆற்றுறது, பெரிய முதலீட்டாளர்கள் எங்க பணத்தை போடுறாங்கங்கிறது தான் முக்கியம். அதை நமக்கு காட்டி கொடுக்கிற கருவிதான் இந்த வளரும் பிஓசி. ஒரு நிமிடம். பட்ஜெட் நாளில் அவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது டெவலப்பிங் பிஓசி அடிக்கடி மேலும் கீழும் மாறாதா? அதை வைத்து எப்படி ஒரு நிலையான முடிவுக்கு வர முடியும்? அது நம்மள தவறாக வழிநடத்த வாய்ப்பில்லையா? மிக அருமையான, நடைமுறைக்கு ஏற்ற கேள்வி. ஆமா, முதல் சில நிமிடங்கள்ல இல்ல முதல் அரை மணி நேரத்துல வளரும் பிஓசி மேலும் கீழும் தாவத்தான் செய்யும். ஆமா. நாம ஒவ்வொரு நிமிட மாற்றத்தையும் பார்க்கக்கூடாது. ஒரு 30 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் கழிச்சு அந்த வளரும் பிஓசி எந்த இடத்துல அதிகமாக நிலை பெற முயற்சிக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, ஒரு ஸ்டெபிலிட்டி வர வரைக்கும் காத்திருக்கணும். கரெக்ட். அது வெள்ளிக்கிழமையின் பிஓசியான 25,321க்கு மேலேயே தொடர்ந்து தங்கி இருந்தா சந்தை உயர்ந்த விலையை ஏத்துக்குது, காளைகள் கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அது 25,321க்கு கீழேயே தங்கியிருந்தா பெரிய முதலீட்டாளர்கள் விக்கிறாங்க, கரடிகள் கை ஓங்குதுன்னு அர்த்தம். அப்போ பிஓசி 25,321க்கு அருகிலேயே சுற்றி கொண்டிருந்தால் அது நடந்தா அது நம்மளோட முதல் சாத்தியக்கூறு, அதாவது குழப்பமான ஆட்டம் நடக்கிறதுக்கான தெளிவான அறிகுறி. சந்தை ஒரு திசையை தேர்ந்தெடுக்க திணறுதுன்னு அர்த்தம். அன்றைக்கு சந்தை ஏறும்னு வாங்குறவங்களும் நஷ்டப்படுவாங்க, இறங்கும்னு விற்கிறவங்களும் நஷ்டப்படுவாங்க. ஓகே. சுருக்கமா பட்ஜெட் செய்தி என்ன சொல்லிதுங்கிறத விட சந்தை எங்க தன்னோட அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புதுங்கிறது தான் நாளைய கதையை எழுதும். அப்படியானால் நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். நாளைய ஆட்டத்தின் விதிகளை பட்ஜெட் எழுத போறதில்ல. விதிகள் ஏற்கனவே சந்தையால், அதாவது வெள்ளிக்கிழமை கட்டமைப்பால் எழுதப்பட்டுடுச்சு. பட்ஜெட்டுங்கிறது அந்த ஆட்டத்தை தொடங்கி வைக்கிற ஒரு விசில் சத்தம் மட்டும்தான். சரிதானே? கரெக்ட். இதை விட சரியா அதை சொல்ல முடியாது. பட்ஜெட் ஒரு தூண்டுதல் மட்டும்தான், எதிர்வினை சந்தையோடது. சரி, இந்த ஆழமான தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு வர்த்தகர் நாளைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யவே கூடாது? முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னு பாப்போம். இது ரொம்ப முக்கியம். 1, திசைய கணிக்காதீங்க. பட்ஜெட் நல்லா வரும், மார்க்கெட் ஏறும்னு நினைச்சு காலையிலேயே வாங்காதீங்க. சரி. 2, சந்தை திறந்த உடனே வர்ற முதல் பெரிய ஏற்றத்திலோ அல்லது இறக்கத்திலோ பதறி போய் ட்ரேட் பண்ணாதீங்க. அது பெரும்பாலும் ஒரு பொறி. ஆமா, அந்த லிக்விடிட்டி ஹண்ட் சொன்னீங்க. ஆமா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட்ல முதல் 5 நிமிஷத்துல சந்தை 200 பாயிண்ட் ஏறுச்சு. நிறைய பேர் இதுதான் ட்ரெண்டுன்னு வாங்கினாங்க. ஆனா அடுத்த 1 மணி நேரத்துல 500 பாயிண்ட் சரிஞ்சது. அடேப்பா. அன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம், முதல் நகர்வை ஒருபோதும் நம்பக்கூடாது. கடைசியா கண்ணை மூடிக்கொண்டு சிஇ பிஇ வாங்காதீங்க. இவை செய்யக்கூடாதவை. அப்படியானால் என்னதான் செய்ய வேண்டும்? செய்ய வேண்டியவை ரொம்ப சிம்பிள். 1, பொறுமையா இருங்க. சந்தை தன்னோட முதல் ஆட்டத்தை ஆடி முடிக்கட்டும். 2, நாம பேசின பிஓசி, விஏஹெச், விஏஎல் போன்ற முக்கிய எல்லைகளுக்கு பக்கத்துல விலை வரும்போது சந்தை அதை மதிக்கிறதா இல்ல உடைக்கிறதான்னு கவனிங்க. அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஆமா, விலை அங்கே நிலைச்சு நிற்குதா இல்ல உடனடியா திரும்பி வருதான்னு பாருங்க. 3வதா, செய்திக்கு ட்ரேட் பண்ணாம செய்திக்கு சந்தை கொடுக்கிற எதிர்வினைக்கு ட்ரேட் பண்ணுங்க. சந்தைதான் ராஜா, செய்தி இல்ல. நல்ல பாயிண்ட். 4வது, ஒருவேளை உங்களுக்கு நிச்சயமற்ற தன்மை அதிகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா ட்ரேட் பண்ணாம வேடிக்கை பார்க்கறது கூட ஒரு நல்ல உத்தி தான். எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணியாகணும்னு அவசியம் இல்ல. ஆக இதன் மொத்த அர்த்தம் இதுதான்.
அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து சந்தை தனது முடிவை முதலில் தெரிவிக்கட்டும், அதன் பிறகு நாம் நமது முடிவை எடுக்கலாம். அதுதான் இதன் சாராம்சம். சந்தையோட பேசுங்க, அதுக்கு முன்னாடி நீங்க பேசாதீங்க. சரி, இந்த முழு ஆய்வையும் ஒருமுறை சுருக்கமாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை கயிறு இழுக்கும் போட்டி ஒரு சமநிலையில் முடிந்தது. நாளை வரும் பட்ஜெட் தெளிவை கொண்டு வருவதை விட குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் தான் அதிகரிக்கும். ஆமா. 3 சாத்தியக்கூறுகளில் அதிக நிகழ்தகவு என்னவென்றால், சந்தை மேலும் கீழும் ஒரு பெரிய ஆட்டம் காட்டி கடைசியில் அது தொடங்கிய இடமான 25,321 என்ற காந்த புள்ளிக்கே திரும்பிவிடும் என்பதுதான். ஆமா. இந்த ஒரு வரியை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பட்ஜெட் நாள் கணிப்பை வெகுமதி அளிக்காது. அது பொறுமையையும் சந்தையின் கட்டமைப்பை புரிந்து கொள்வதையும் மட்டுமே வெகுமதி அளிக்கும். இறுதியாக, நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு சிந்தனை. இந்த பகுப்பாய்வு முழுவதும் விலை, சந்தையின் கட்டமைப்பு, வர்த்தகர்களின் மனநிலை பற்றி மட்டும்தான் பேசுச்சு. வரவு செலவு திட்டத்தின் உண்மையான உள்ளடக்கம், அதாவது புதிய கொள்கைகள், துறை ரீதியான அறிவிப்புகள் பற்றி இது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நாளை சந்தையை கவனிக்கும்போது இதை பற்றி யோசியுங்கள். குறுகிய காலத்தில் ஒரு செய்தியை விட அந்த செய்திக்கு சந்தை எப்படி எதிர்வினை ஆற்றுகிறது என்பதுதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா.